வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கனசதுரத்தில் 4 நிலையில் காட்டப்பட்ட உள்ளனால் எந்த குறி ஸ்டாருக்கு எதிரே அமையும், ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 4 பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை எடுத்து செக் பண்ணாலும் ஸ்டாருக்கு ஆப்போசிட் என்ன வரும் நம்ம செக் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார் இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாருங்கிற இடத்துல என்னென்ன சிம்பிள்ஸ், இது ரெண்டு இடத்தையும் நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே ஸ்டார் இருக்குது, இங்கே ஸ்டார் இருக்குனால இங்கே டாலர் சிம்பிள் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த 3க்கும் 4க்கும் பக்கத்து நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமே 6 பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த மிச்ச பக்கம் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வேறு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார் இருக்குது, அடுத்து டாலர் சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது, இங்கே ஸ்டார் இருக்கா, ஃபஸ்ட்டு பகடையில் ஸ்டார் இருக்குது, அந்த சி போட்டிருக்கு, இங்கே எக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ பகடை நிலை 1ஐயும் பகடை நிலை 3ஐயும் எடுத்துக்கிடுவோம். ஸோ இங்கே அட்டு இருக்குது, இங்கே அட்டு இருக்குனால இது கிளாக் வைஸ் டைரக்ஷன் நான் போடுறேன். அப்போ அட்டு இன்ட்டு சி வரும். இதே என்ன பண்ணும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போடணும். அப்போ அட்டு ஸ்டார் டாலர் சிம்பிள். ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு, இன்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன வருது, ஸ்டார் தான் வந்திருக்கு. பகடிநிலை 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் செக் பண்ணும்போது அதே மாதிரி பாருங்களேன், பகடிநிலை 1ஐயும் 4ஐயும் செக் பண்ணி பாருங்களேன். 1ஐயும் 4ஐயும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே அட்ரைட் சிம்பிள் இருக்குது, இங்கே இந்த சி போட்டு வட்டம் போட்டிருக்கோம். அதே மாதிரி அட்ரைட் சிம்பிள் இங்கே சி போட்டு இங்கே போட்டிருக்குமா? ஸோ அப்போ இது ரெண்டுமே அட்டு இந்த சிம்பிள் உங்களுக்கு என்னது ஆப்போசிட் ஈச் தானே, ரெண்டுமே அங்கே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டு ஈச் அது. அப்போ கண்டிப்பாக ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக என்ன வரும், இன்ட்டு தான் வரும், ஓகேவா? இந்த பகடையில் வேறு என்ன பகடை எடுத்துக்கலாம், இந்த பகடை எடுத்துக்கோங்க. இங்கே இந்த சி போட்டு ரவுண்ட் இங்கே இந்த 2 சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் வச்சு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போடுங்களேன். பகடையில் 2ஐயும் 4ஐயும் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அட்ரை சிம்பிள் சி போட்டு அந்த சிம்பிள் இன்ட்டு ஓ. அதே மாதிரி இதையும் செக் பண்ணுங்கள். சி போட்டு ஸ்டார் போட்டு அட்ரைட் சிம்பிள், ஓகே. அப்போ இங்கே ஸ்டாருக்கு ஆப்போசிட் உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கு, இன்ட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த 3 பகடையில் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டாருக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், இன்ட்டு தான் இருக்கும். ஸ்டாருக்கு ஆப்போசிட் உங்களுக்கு என்னவாக இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? செம்ம டவுட்ஸ் இருக்கா? செம்ம டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.